வணக்கம். இன்னைக்கு என்ன ஒரு நாள் அப்படின்னா, ஒரு விசேஷமான நாள். அதாவது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆகஸ்ட் 8 8 2024. அந்த 2024ல கூட ஒரு 8 இருக்கும். நீங்க கூட்டுனீங்கன்னா. ஸோ இந்த 8 8 8 அப்படிங்கிறத ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. லயன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்னு ஒரு விஷயம் ஆங்கிலத்தில சொல்றாங்க. அப்படின்னா, அந்த லயன்ஸ் கேட் ஓப்பனிங் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலை நாட்டில் உள்ள ஜோதிட அடிப்படையிலையும் நியூமராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் அடிப்படையிலான ஜோதிட இதுலேயுமே இந்த நம்பர் வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள், முக்கியமான தினம் அப்படின்னு கூட இன்றைக்கி அனுசரிக்கப்படுது. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த நம்பரை வந்து இப்போ நம்ம படுக்க வசமாக போட்டோம் அப்படின்னா சிம்பிள் ஆஃப் இன்ஃபினிட்டி. நம்ம 8 வந்து இப்படி சாட்சி போட்டோம்னா இன்ஃபினிட்டி. அப்போ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோம், என்னெல்லாம் நமக்கு நடக்குது, என்னெல்லாம் நம்ம பாசிட்டிவாக நினைக்கிறோம் அப்படின்னா அதெல்லாமே நம்ம லைஃப்பில் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், சோஷியலாக உங்களுடைய பழக்கங்கள் என்ன விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பேலன்சிங்காகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் மெட்டீரியல் வெல்த் அப்படிங்கிறாங்க, செல்வ செழிப்போடையும் இருக்கும் அப்படின்னு இன்று நம்பப்படுகிறது. சரி, இதெல்லாம் தாண்டி ஆஸ் அ ட்ரெய்னர், ஒரு பயிற்சியாளராக எனக்கு தோணுன ஒரு விஷயம் 8 8 8 அப்படி பார்த்தோம்னா 8+8+8 விதி அப்படின்னு ஒன்று இருக்குது. பெரும்பாலும் நம்ம நேர மேலாண்மை அப்படின்னு ஒரு பயிற்சி வகுப்பு எடுப்போம், டைம் மேனேஜ்மெண்ட். அதில் வந்து நான் இந்த 8 8 8 சொல்லுவேன். ஒரு படத்தில் ரஜினிகாந்தோடைய பாடல் ஒன்று இருக்குது, 8 8 மனுஷன் வாழ்வை பிரிச்சுக்கோ, அதில் எந்த 8 இப்போ இருக்க நினச்சிக்கோ. ஸோ த சேம் வே நம்ம இந்த 8 8 8 விதியை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட வாழ்க்கையில் நேர மேலாண்மையை வந்து கரெக்டாக நம்ம கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறது பயிற்சி வகுப்புகளில் நம்ம சொல்லுவோம். அதில் முதல் 8 பார்த்தோம்னா 8 மணி நேரம் நேர்மையான கடின உழைப்பு, 8 hours ஆஃப் ஹானஸ்ட் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது 8 அப்படின்னு பார்த்தோம்னா 8 hours ஆஃப் குட் சவுண்ட் ஸ்லீப், நல்ல ஒரு உறக்கம் 8 மணி நேரம். அடுத்த ஒரு 8 பார்த்தோம்னா அதை ஒரு 3 விஷயங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அதாவது 3F 3H 3S, 3F 3H 3S. அந்த 3F என்னன்னா, ஒன்று ஃபேமிலி, இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று ஃபெய்த். நம்ம குடும்பத்துக்கு அந்த 8 மணி நேரத்தை பகிர்ந்து கொடுக்குறோம், குடும்பத்துக்கு, நண்பர்களுக்கு. ஃபெய்த்னா ஒரு பற்றுள்ள நம்மளுடைய விசுவாசமான, மேபி நம்ம பெட் டாக்ஸ் வளர்க்கலாம், பெட் அனிமல்ஸ் இருக்கலாம், அவங்க கூட நம்ம செலவு பண்ணுறதெல்லாம் இருக்கலாம். அடுத்தது பார்த்தா 3H, அதில் வந்து ஹெல்த், ஹைஜீன், ஹாபி. நம்மளுடைய ஹெல்த், நம்மளுடைய உடல் நலம், ஆரோக்கியமாக இருக்கிறது, சுகாதாரம், ஹைஜீனிக்காக இருக்கிறது. ஹாபி, பொழுதுபோக்குக்காக. ஸோ அந்த 3 ஹைச்சில் அப்போ 3 ஹைச் முடிஞ்சிருச்சு, 3 எஃப் முடிஞ்சிருச்சு. 3 எஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து சோல், நம்மளுடைய ஆன்மா. நம்மளுடைய ஆன்மாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நமக்காக செலவு பண்ணுறது. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கலாம், இல்லை துக்கமாகவும் இருக்கலாம். நீங்கள் அழுகணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூட தனியாக உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் இல்லை அழுங்க. உங்களுடைய ஆன்மாவுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், இல்லை எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய ஆன்மாக்காக நீங்கள் பண்ணுறது ஒரு சோல். அடுத்த எஸ் சர்வீஸ். சர்வீஸ் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறது, சமூக சேவைகள் சொல்லலாம். வெளியே வந்து சொசைட்டிக்காக செய்கிற விஷயங்கள் சர்வீஸ். அப்புறம் எஸ்ல ஸ்மைல், நம்மளுடைய புன்னகை, நம்ம எவ்வளோ நேரம் சிரிக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போ 8+8+8ல் அந்த கடைசி 8 வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய பயிற்சி வகுப்பில் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு சொல்கிற விஷயம். ஸோ இதை எல்லாம் தாண்டி ஒரு ஹோமியோபதி மருத்துவராக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, 8 வச்சு நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, எங்களுடைய ஹோமியோபதி மருத்துவத்தில் 12 பயோகெமிக் ரெமெடிஸ்ன்னு இருக்குது. அதாவது திசு மருந்துகள், திசு உப்புக்கள்னு இருக்குது. அதில் 8வது மருந்து என்ன அப்படின்னு நான் யோசிக்கும்போது மெக்னீஷியம் பாஸ்பாரிக்கம், ஆங்கிலத்தில் மெக்னீஷியம் பாஸ்பாரிக்கம், இதை வந்து சுருக்கமாக மேக்ஃபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வலி நிவாரணி, ஆன்டிஸ்பாஸ்மோடிக் ரெமடின்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய, ரொம்ப நம்ம சோர்வாக இருக்கிற நேரங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து, வலி நிவாரணி. அடிக்கடி நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு டென்ஷனாக, ஹெட்டேக்குன்னு சொல்லுவாங்க, தலைவலிக்கு,
அப்புறம் வந்து நம்ம மாதவிடாய் நாட்களில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகமான அந்த வயிற்று வலி இதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. அப்புறம் நம்முடைய கால் நரம்புகள் பிடிப்பு தசைகள் வந்து பிடிச்சுக்கிறோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த குளிர் நேரங்கள்லாம் வந்துட்டு காலில் உள்ள சதையெல்லாம் வந்து இறுக்கமாயிட்டு நம்மளால் காலை மடக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஸோ இந்த மெக்னீஷியம் பாஸ்பரஸ் வந்து நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசு உப்பு. 12 மருந்துகளில் 8வது மருந்து பார்த்தோம்னா இந்த மேக்னீஷியம் ஃபாஸ். ஸோ நான் இந்த 8 அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு வந்து யோசிச்சு பார்த்தேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்க கூட பகிர்ந்துக்கணும் இன்னைக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி. ஸோ இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறலாம். ஸோ விஷ் யூ ஆல் happy and successful and prosperous life on this August 8th. Thank you.